ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது சேலம், ஈரோடு, சென்னை, ஹொசூர், திருப்பத்தூரில் தினசரி மருத்துவரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா, நான் உங்கள் அருண். இன்று நம்மோடு தமிழகத்தின் மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திர துரைசாமி இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, வாருன்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் அருண். திரு அண்ணாமலை அவர்கள் அடுத்தடுத்து அதிரடி பேச்சுக்கள் மூலம் தொடர்ந்து செய்திகளில், தலைப்புச் செய்திகளில் வந்துட்டுருக்காரு. நேற்று டாஸ்மாக் அந்த ஊழல் புகார், இடியுடைய அந்த பகீர் அறிக்கை, 1000 கோடி ஊழல் என்ற விவகாரம், அதில் பாஜக தீவிரம் காட்டி வருவதை பார்க்குறோம். அதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை A1 என ப்ரொஜெக்ஷன் செய்கிறது பாஜக. அதே போல் செந்தில் பாலாஜி அவர்களை இந்த விஷயத்திலும் கட்டம் கட்ட வேண்டும் என முனைப்புடன் இருக்கிறது. அண்ணாமலை செந்தில் பாலாஜின்ற ரைவல்ரி இதுலேயும் ஒரு கண்டினியூஷன் ஆகிட்டு இருக்கு. இதில் நேற்று நடந்த போராட்டத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். அந்த கைது செய்யப்பட்டது, அந்த விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கு. அதை முடித்து இரவில் அவர் வெளியே விடப்பட்டவுடன் அவர் கொடுத்த பேட்டி ரொம்ப ஃப்ளாஷ் நியூஸ் ஆனது. அதில் அவர் சொன்ன ஒரு முக்கியமான விஷயம், அவர் திமுகவை அட்டாக் பண்ணதுக்கு இணையாக நேற்று ஒரு தலைப்புச் செய்தி வந்தது. விஜயை நேரடியாக அவர் எதிர்கொண்ட விதம். விஜய் திமுகவின் பி டீம், படம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க, படம் நடிச்சுக்கிட்டு நடிகைகள் பின்னாடி அங்கே இருந்துக்கிட்டு இங்கேருந்து அறிக்கை விடுறீங்களா, யாராக இருந்தாலும் எங்களுக்கு இதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான்லாம் களத்தில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவின் பி டீம் தான் விஜய், இதை நான் அடித்து சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன்னு திரு அண்ணாமலை அவர்கள் சொன்ன விதம், இது இன்னைக்கு முக்கியமான டாக்கிங் பாயிண்ட்டாக மாறி இருக்கு. என்ன நினைக்கிறீங்க? அண்ணாமலை ஒரு பிரில்லியண்டான அரசியல்வாதி. இதில் அவர் டாஸ்மார்க் எடுத்தது காரணமே மிடாஸையும், ஜெயலலிதாவையும், சசிகலாவையும், எடப்பாடி பழனிசாமியையும், அதிமுகவில் இருக்கக்கூடிய சாராய ஆலை அதிபர்களையும் சேர்த்தே அடிக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில் அனுமதி வழங்கப்பட்ட சாராய ஆலைகளையும், மிடாஸுங்கிறது சீமானுக்கு அதில் அங்கேயும் சாராயம் இங்கேயும் சாராயம்னு சீமான் வெளிப்படையாக சொல்லி அடிக்கிறாரு. அண்ணன் வெளிப்படையாக அதிமுக திமுக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு அங்கேயும் சாராயம் இங்கேயும் சாராயம், அங்கேயும் லஞ்சம் இங்கே லஞ்சம்னு, திமுக வேண்டாம் அதிமுக வேண்டான்னு அண்ணன் வெளிப்படையாக சொல்லி அடிக்கிறாரு. தம்பி இதை எடுத்துக்கிறது மூலமாக அதிமுகவையும் சேர்த்து தான் அடிக்கிறாரு. அதே போல் மும்மொழி திட்டங்கிற எடுத்துருக்கிறது மூலமாட்டும் அதிமுகவையும் சேர்த்து தான் அடிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்களே, நீங்கள் சமர்த்தர் தான், கவுண்டர் பண்ணுவாருன்னு சொன்னேன். அதே மாதிரி எதிர் எடப்பாடியார் எலெக்ஷன் சொன்னேன். எல்லா இடமும் நீங்களும் சிச்சுவேஷன் பொலிட்டிக்ஸை தெளிவாக பண்ணக்கூடியவங்க தான். கில்லாடிக்கு கில்லாடி அண்ணாமலை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, அவர் மும்மொழி திட்டத்தை எடுத்ததுலேயும் உங்களை காய்க்கிற வேலை இருக்குது. அவர் மிடாஸை எடுத்ததுலேயும், அவர் டாஸ்மார்க் எடுத்ததையும், மிடாஸ் உட்பட நீங்களும் மிடாஸுக்கு ஆட்களுக்கு 7 கட்ட 8 கட்ட அடியாளுகளுக்கு பின்னாடி அலைஞ்சவங்க தானே நீங்களும். இதுதான் காரணம். ஸோ அண்ணாமலை டைரெக்டாக திமுக வேண்டாம் அதிமுக வேண்டாங்கிறத சீமான் மாதிரி ஓங்கி அடித்து சொல்ல முடியாது. சீமான் அதை தெளிவாக சொல்லுவார். அவர் தனிக்காட்டு ராஜா, சிங்கிள் பர்சன் பார்ட்டி எதிர்த்து அடிப்பார். செல்லூர் ராஜா சொன்னால் செத்தப்பாம்புன்னோட செல்லூர் ராஜா ஒரு அடி அடிப்பாருன்னா செல்லூர் ராஜா தூண்டி விடுறவரை தான் இன்டைரக்டாக சீமான் சொல்கிறாருங்கிறது நம்ம அதில் புரிஞ்சிக்க முடியும். அண்ணாமலை அந்த மாதிரி டைரெக்டாக அடிக்க முடியாது. இன்டைரக்டாக திமுக அதிமுகவுக்கு எதிரான அரசியலை தான் இதில் எடுக்கிறாரு. வெளி உலக இதில் திமுகவுக்கு எதிராட்டு இது ஹைலைட்டாக ஓடும், ஆளுங்கட்சிக்கு எதிரான இது பெரிய அளவில் இருக்குது. இதுலேயும் எடப்பாடி கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தோட இம்பார்ட்டன்ஸ் காலியாகி அண்ணாமலைக்கு போராட்டமும் அண்ணாமலைக்கு இதுவும் தான் வந்துட்டுன்னா 18% என்டிஏக்கு எடுத்த அண்ணாமலை இன்றைக்கி ஆளுங்கட்சி அதிகார பலத்தோடு இருக்கக்கூடிய அண்ணாமலை எடப்பாடி லீடர்ஷிப்பாக அண்ணாமலை லீடர்ஷிப்பானா, அண்ணாமலை லீடர்ஷிப்பு மோடியோட ஆசீர்வாதத்திலையும் மத்திய அரசு பலத்தோடையும் பெரிய அளவுக்குள்ள பத்திரிகைகளில் ஊடகத்தில் செய்திகளில் வருதுங்கிறது யதார்த்த உண்மை. இதெல்லாம் ரொம்ப நுணுக்கமாக நம்ம ஆய்வு பார்த்தா தான் தெரியும். நாம் அதை நுணுக்கமாக பார்த்து உண்மையை சாணக்கியா வியூவர்ஸ் முன்னாடி அதை வைக்கிறோம். இதில் அவர் டாஸ்மாக் இஷ்யூ எடுத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இடின்றது நாடு முழுக்க சோதனை எங்கெல்லாம் இந்த லிக்வர் பாலிசி இஷ்யூ அங்கெல்லாம் போயிருக்கோ, அது எங்கெல்லாம் இடியோ சிபிஐயோ தொட்டிருக்கோ அங்கெல்லாம் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு பாஜக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. குறிப்பாக டெல்லி எடுத்துக்கலாம், சத்தீஸ்கர் எடுத்துக்கலாம், தெலங்கானா எடுத்துக்கலாம். இது எல்லாமே லிக்வர் பாலிசி அந்த விஷயங்களில் ஸ்கேம் அப்படின்னு ஒரு பெரிய ஊழல் புகார் அதனால் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய அதிருப்தி சம்பாதித்த விஷயமா அந்த லிக்வர் பாலிசி நிற்குது. ஏன்னா இது ஆல்ரெடி குடின்றது ஒரு பிரச்சனை, இப்போ அதுலேயே ஊழல் பண்ணுறீங்களான்னு ஒரு எமோஷனல் டச்சாக எல்லாருக்கும் போய் நிற்குது. இப்போ இந்த இஷ்யூவை பாஜக எடுத்திருக்கு. இது திமுகவுக்கு எதிராக போய் முடியுமான்றது ஒரு பாயிண்ட், அது தேர்தல் முடிவில் தான் தெரியும். ஆனால் குறைஞ்சபட்சம் பாஜகவுக்கு ஓரளவுக்காவது இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்குமா? இது ஏன்னா அந்த லிக்வர் பாலிசியில் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான் திமுக அதிமுகன்னு சொல்லும் போது பாஜகவுக்கு இது இம்ப்ரூவ்மெண்ட்டை கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக
அதெல்லாம் மனசில் வச்சு தான் லிக்யோர் இஷ்யூ எடுத்தாருன்னா அதிமுக இதில் சேர்ந்து அடிபடும், அதிமுகவும் இதில் சூத்திரதாரி, ஜெயலலிதாவுக்கு பினாமி கம்பெனிங்கிற மாதிரி ஜெயலலிதா இல்லத்தில் இருந்தவங்களே மிடாஸ் கம்பெனியை நடத்துனாங்க, மிடாஸ் சாரை ஆலையை நடத்துனாங்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னு சொல்லும்போது இதில் குறி வந்து திமுக மட்டும் இல்லை அதிமுக எடப்பாடியும் சேர்த்து தான் குறிங்கிறது என்னோட ஆணித்தரமான கருத்து. அந்த வகையில் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு டெவலப்மெண்ட் பாஜகவுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கல் பற்றி பேசும்போது திமுக அதிமுக சாரை கல் போராட்டம் முடிச்ச உடனே இது நடக்குது. அது மிகப்பெரிய போராட்டம் நம்ம இதில் நடந்ததை பார்த்தோம். அதில் சாராய வியாபாரிகள் தான் இதுக்கு எதிராக இருக்காங்கங்கிறது தான் அண்ணாமலை கருத்து. பிஎம்ஓவுக்கே தெரியும் மிடாஸ் சாராய ஆலையை வந்து பலப்படுத்துறதுக்கு தான் ஐயர்னு ஒரு தென் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு டாஸ்மார்க் அதிகாரியும், பேர் தான் ஐயர், ஒரு எம்பிசி கம்யூனிட்டியை சேர்ந்தவர் தான். அதே மாதிரி விவேகானந்தன் தஞ்சாவூர் பகுதியில் சேர்ந்த ஒரு பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு அதிகாரியும் சேர்ந்து கள்ள இருக்கக்கூடியவங்களுக்கு எதிராக நிறைய பொய் வழக்குகளை போட்டு அது டாஸ்மார்க் வியாபாரம் இது படுத்துதுன்னு சசிகலா அம்மையார் அவங்க கலெக்டர்கள் எல்லாம் இது பண்ணி ஏன் டாஸ்மார்க் வருமானம் குறையுது, இங்கே பதநீர் இறக்கும் சீசன் வந்துட்டு பதனிக்கு பதிலாக கள்ள இருக்கிறாங்கன்னு ஐயரும் இவர் விவேகானந்தன் சொன்னது விளைவு வந்து பிஎம்ஓவுக்கு இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப துல்லியமாக நுணுக்கமாக கம்ப்ளீட் மைக்ரோ டீட்டெயில்ஸ் கூட பிஎம்ஓக்கே தெரிஞ்ச விஷயங்கள் தான். அதைத்தான் மோடி வந்து கல்லுக்கு வந்து மன்னிக்கவும் அண்ணாமலை வந்து கல்லுக்கு வந்து சட்டப்பூர்வமான அங்கீகாரம் வந்து என்டி ஆட்சி வந்ததும் கிடைக்கும்னு சொல்லிக்கிட்டு கூடவே சீமான் அண்ணனும் கல்லுக்கு வந்து ஆதரவான நிலைப்பாட்டில் இருக்காருங்கிறத பதிவு பண்ணாருன்னா இந்த லிக்யோர் லாபிங்கிறது அதிமுக ப்ளஸ் திமுக ரெண்டையும் சேர்த்து தான் அடிக்கிறாரு. அதிமுக அடித்தா அதிமுகவோட எடப்பாடிக்கு ஏஜென்ட்டுகள் இங்கே ஆணும் பெண்ணும் இங்கே பாஜகவில் இருக்கிறதுனால அவங்க பொங்கிடுவாங்கனால அதை நாசூக்க அதிமுக பற்றி சொல்லாமல் அண்ணாமலை அடிச்சிட்டு இருக்காரு. அண்ணாமலை சீமான் அதிமுகவும் சேர்த்து அடிக்கிறார். ஓகே, இதில் நம்ம பார்க்குறோம் 2 மாதம் முன்னாடி வரைக்கும் தாவேக்காவா இல்லை பாஜக பலவீனமாக இருக்குது, பழையபடி இல்லை, தாவேக்கா வந்து நல்லா வந்துருச்சு, அதிமுக திருப்பி உயிர் பெற்றாலும் ஒரு மாதிரியே போயிட்டுருக்கு, ஸோ இது தாவேக்கா வர்சஸ் திமுக தான் களம் அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் வந்து கிரவுண்ட் எல்லாத்தையும் அட்லீஸ்ட் சோஷியல் மீடியாவில் நரேட்டிவ் முயற்சிக்கப்பட்டதுன்றதை நம்ம பார்த்துருப்போம். அப்படி இருக்க அந்த தாவேக்கான்றது ஒரு பெரிய மெகா ஸ்டார் ஒருத்தர் இருக்கக்கூடிய நட்சத்திரம், அவருடைய வச்சுக்கிட்டு அந்த ஸ்பாட்லைட் வந்து இருக்கும்போது இப்போ 2 மாதத்தில் மும்மொழி கொள்கை, டீலிமிட்டேஷன், இப்போ டாஸ்மாக் அப்படின்னு அடுத்த பிரச்சனைகளில் பிரைம் ஃபோக்கஸ் வந்து இப்போது பிஜேபி வர்சஸ் திமுகன்னு இருக்குதுன்ற விஷயம் இருக்குது. இது உண்மைதானா? பொலிட்டிக்ஸ் வந்து இஷ்யூ சென்ட்ரிக்னு போது டீலிமிட்டேஷன் இந்த இஷ்யூ வந்து பிஜேபிக்கு எதிராக திமுக எடுக்கிறாங்க. டாஸ்மார்க் இந்த இஷ்யூ வந்து திமுக ஹிட்டன அதிமுகவுக்கு எதிராக பிஜேபி எடுக்கிறாங்க. ஸோ இஷ்யூ சென்ட்ரிக்காக மொழிக் கொள்கை திமுகவுக்கு எதிராக பாஜக எடுக்கிறாங்க. மும்மொழி கொள்கை தேவைங்கிறதுல 1 கோடி கையெழுத்துன்னு ஆணித்தரமாக நிற்கிறாங்க. முன்னாடி உள்ள காங்கிரஸ் அரசோ பழைய பாஜக அரசோ இதுக்குள்ளே நிற்கல. அப்போ பாஜக கொள்கையை ஏற்றுட்டு தான் எல்லாரும் வரணும். கூட்டணியெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். தோற்று போகக்கூடிய ஒரு கூட்டணிக்கு தொடர் தோல்வி நாயகம் எடப்பாடிக்கிட்ட ஒரு கூட்டணிக்காக மும்மொழி கொள்கைன்னு கட்சியை பலப்படுத்துறத நம்ம ஏன் விடணுங்கிறதுல அண்ணாமலை தெளிவாக நிற்கிறாரு. அதே மாதிரி டாஸ்மார்க் இதுலேயும் தெளிவாக நிற்கிறான்னு சொல்லும்போது அதற்குள்ள இம்பார்ட்டன்ஸும் அதற்குள்ள முக்கியத்துவம் ஊடகத்தில் வருது. ஒரு ஏட்டு சுரக்காயாக பலம் நிரூபிக்காமல் பாப்புலாரிட்டி ஃபேஸ் மட்டுமே வச்சு ஒரு அரசியல் நிற்க முடியாது. ஸோ வெறும் ஃபேஸ் மட்டும்தான் விஜய்கிட்ட இருக்குது. மற்றபடி அவர் வந்து நிலைப்பாடுகள்லாம் வந்து திமுக நிலைப்பாட்டையே என்டால்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். மும்மொழி கொள்கைன்னா அதில் திமுக நிலைப்பாடு தான். கட்சி ஆரம்பித்த ஒரு கமல்ஹாசன் மாதிரி 39 எம்பி கேண்டிடேட் போடலை. என்னை பொறுத்தவரை அவர் கட்சியை இப்போ எடுத்து பார்த்தா வெயிட்டான 39 எம்பி கேண்டிடேட் இல்லை. இப்போ இன்னைக்கு பார்த்தா கூட தமிழ்நாட்டில் இருந்து அதை பார்வையாக பார்க்கக்கூடியவங்களுக்கு கமல்ஹாசன் அளவுக்கு இல்லை, அது நமக்கு தெரியுது. அப்போ இவர் கமல்ஹாசன் மாதிரி கூட கேண்டிடேட்டை போடாமல் சிஏஏ எதிர்ப்புன்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார். சிஏஏ எதிர்ப்புன்னா யாருக்கு ஆதரவு? திமுக காங்கிரஸுக்கு தானே ஆதரவு, பாஜகவுக்கு எதிர்ப்பு தானே. இந்த சிஏஏ மேட்டரில் நான் உதயநிதி ஸ்டாலின்னு சொன்னேன், உங்கள் தாத்தா வந்தாலும் சிஏஏ இங்கே நடைமுறைப்படுத்துறது நிற்காது, மோடி ஆர்எஸ்எஸ் அமித்ஷா இவங்களோட உயிர் கொள்கை சிஏ இங்கே நிலை பெற்றே தீரும்னு நான் சொன்னேன். இன்றைக்கும் அந்த வீடியோ பார்க்கலாம். அண்ணன் ரஜினிகாந்த் நக்கல் அடித்து வயசானவங்கள்லாம் வீட்டில் இருக்கட்டு நாங்கள் சிஏ எதுக்க போகிறோன்னு உதயநிதி ஸ்டாலின் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசினார். அப்போ என்னோட கருத்து இன்றைக்கும் அது பதிவில் இருக்குது. இன்றைக்கும் சிஏஏ வந்து நடைமுறையில் இருக்குது. அப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு சிஏஏ
சிஏ எதிர்ப்புங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் மட்டும் விட்டுக்கிட்டு இவர் விஜய் வராருன்னா என்னைக்கு வேணாலும் உதயநிதி ஸ்டாலின்கிட்ட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிடுவார். என்னைக்கு வேணாலும் அம்மா தாயே உலகத்தை காக்கும் ரட்சகையே என்னையும் காப்பாற்றமான்னு ஜெயலலிதாட்ட சசிகலா ஆதரவாளர்கள் அட்வைஸ் படி, சசிகலா குடும்பத்தினர் அட்வைஸ் படி ஒரு வீடியோ போட்டால் ஜெயலலிதா இறங்கி வந்துடுவாங்கன்னு வீடியோ போட்டது மாதிரி என்னைக்கு வேணாலும் உதயநிதி ஸ்டாலின்ட்டு அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு போகக்கூடிய தன்மை கொண்டு வருங்கிறவர் தான். அதுக்குள்ள எக்ஸாம்பிள் தான் அந்த சிஏஏ மேட்டரில் உதயநிதியும் விஜயும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்ங்கிறத அண்ணாமலைக்கு தெரியுது. அண்ணாமலை பி டீம்னு ஒரே குட்டையில் ஊறிய 2 மட்டைகளையும் ஓங்கி அடிச்சிருக்கிறார். இது வந்து பி டீம் அப்படின்னு சொல்கிறார்ல, விஜயை வந்து பி டீம்ன்றார். இது எப்படி புரிஞ்சுக்குது? இது வந்து தாவேக்காவை இப்படி பொசிஷன் பண்ணுறாரு அண்ணாமலை அப்படின்றத நம்ம எப்படி புரிஞ்சுக்குது? தாவேக்காவும் திமுகவும் ஒரே குட்டையில் உரிய மட்டைகள், அதாவது அதிமுக போலவே தான் தாவேக்காவும் திமுகவுடைய இன்னொரு வெர்ஷன் அப்படின்னு சொல்கிறாரு. இது எப்படி புரிஞ்சுக்குது? கண்டிப்பாக மக்களவை தேர்தலில் அவருக்கு வேறு இஷ்யூவே இல்லையா? சிஏ எதிர்ப்புன்னு ஒருத்தர் மட்டும் ஒரு அறிக்கை விட்டுட்டு ஒதுங்குறாருன்னா என்ன அர்த்தம்? பாஜகவுக்கு யாரும் ஓட்டு போட்டுறாதீங்க, திமுக காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்கன்னு தானே அர்த்தம். அதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு தரக்குறைவான வார்த்தையை சொல்லலை, நிழலாக தானே அதில் வராரு. உதயநிதி ஸ்டாலின் என்ன பேசினாரோ அதை தானே எடுத்து பேசுகிறாரு. பட் இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விமர்சித்து தான் ஒவ்வொரு விஷயமும் தாவேக்கா பண்ணது. அப்போ எப்படி பி டீம் ஆகும்? மக்களவை தேர்தலில் எப்படி செயல்பட்டாங்க? கமல்ஹாசன் எப்படி செயல்பட்டார்? டிவி பெட்டியை உடைச்சி கமல்ஹாசன் எப்படி செயல்பட்டார்? இன்னைக்கு கமல்ஹாசன் எங்கே இருக்கிறார்? அப்போ இவர் உதயநிதி கூட நான் சேர்வங்குள்ள ரேகையை சிஏ எதிர்ப்பில் காட்டிட்டார, அதை வச்சு தானே அண்ணாமலை அடிக்கிறாரு. நம்ம தரவுகளோடு தான் சொல்கிறோம். நீங்கள் வந்து மக்களவை தேர்தலில் வந்து வேறு ஏதோ இஷ்யூவை சொல்லியிருக்கலாமே, எத்தனையோ இஷ்யூ, நிலையான ஆட்சி வேணும்னு ஒரு இஷ்யூவை சொல்லியிருக்கலாமே. நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சியை தருகன்னு கலைஞர் சொன்னார், அதுவும் ஒரு இஷ்யூ தான். ஊழல்களுக்கு எதிராக மக்கள் வாக்களிங்கன்னு சொல்லியிருக்கலாமே. எத்தனையோ இஷ்யூ இருக்கும்போது சிஏ எதிர்ப்புங்கிற உதயநிதி ஸ்டாலினுக்கு இஷ்யூ எடுத்து பேச காரணம் என்ன? உதயநிதி ஸ்டாலினுக்கு நிழலாக தானே அந்த இடத்துக்குள்ள என்னன்னாரு, உதயநிதி ஸ்டாலின் ஸ்ரூவ்டு, இவருக்கு வந்து பல நிரூபிக்காத, இவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காண்டான்னு 39 திமுக எம்பிக்கிட்டையும் ரஜினிகாந்த் ஒரு வார்த்தை சொன்னார்னா எல்லாரும் ரஜினி எங்களை ஆதரிக்கிறாருன்னு தமிழிசை, பாஜக, திருநாக்கரசு அண்ணன் எல்லாரும் போட்டி போடுவாங்க. அந்த ஸ்டேச்சரும் அந்தஸ்து இல்லாதனால 39 திமுக கூட்டணி எம்பிக்களும் இவருக்கு சிஏ எதிர்ப்பை பற்றி ஒரு அங்கீகாரம் கொடுத்து வாக்கு கேட்கல. பட் இவருக்கு நோக்கம் திமுக பி டீமாக தானே அதை சொன்னார். வேற யாருக்கு சிஏ எதிர்ப்பில் வாக்களிக்க முடியும்? யோசித்து பாருங்க. இல்லை, அந்த நேரத்தில் வந்து மைக்கு சின்னம் வந்து இவர் கொடுத்துச்சு. இவருடைய பாட்டுக்கு வந்து மைக்குன்னு போட்டு வச்சு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருந்தார், விசில் போடு அப்படின்னு. ஸோ அப்போ வந்து சீமானுக்கு தான் தன்னுடைய சிஏஏ எதிர்ப்பு திமுகவுக்கு ஆதரவாட்டு அவர் போனார், திமுக அணிக்கு ஆதரவாட்டு. அதில் காங்கிரஸ் விஜயங்களை ஆதரிக்கிறாருன்னு சொல்லியிருக்கலாம், 10 எம்பிக்களில். விடுதலை சிறுத்தைகள் சொல்லியிருக்கலாம், நவாஸ்கனி சொல்லியிருக்கலாம். யாரும் சொல்லலை. கடை விரித்தேன் கொள்வார் இல்லை. யாரும் பல நிரூபிக்காத விஜயை கண்டுக்கல்ல. ஒரே ஒருத்தர் மட்டும் கண்டுக்கிட்டார். ரவீந்திரநாத் குமார் மட்டும் விஜயோட சேர்ந்து செயல்பட முடியும்னு அந்த சிஏஏ ஆதரித்த எம்பி மட்டும் கண்டுக்கிட்டார். மற்ற யாருமே கண்டுக்கல்ல. அந்த சூழ்நிலையில் மைக் படத்தை போட்டார். அது என்ன யாதுன்னு அவர் இன்னைக்கு வர விளக்கம் கொடுக்கல. சீமான் தான் மைக் சின்னத்துக்கு வந்து என் தம்பி என்ன ஆதரிக்கிறாருன்னு சொன்னார். சீமான் உள்ளதிலே குறைஞ்ச ஓட்டு எடுத்தது ஜோசப் விஜய் ஆதரிச்சும் சீமான் மைக் போட்டு மறைமுகம் ஆதரிச்சும் ஆதரிக்கதாட்டு சீமான் கிளைம் பண்ணியும் 5% வாக்கு சீமான் வந்து மிக குறைவாக எடுத்தது கன்னியாகுமரி மக்களவையில் தான். அப்போ அவர் சிஏ எதிர்ப்புன்னு அவர் அதிமுகவுக்கு ஆதரவு கொடுத்தாருன்னா 4% வாக்கு தான் கிறிஸ்தவர்கள் 50% உள்ள கன்னியாகுமரியில் இவர் அதிமுக கேண்டிடேட் எடுத்திருக்காப்புல. சீமான் 5% தான் எடுத்திருக்கிறாப்புல. அப்போ இவர் சிஏ எதிர்ப்புன்னு சொன்னது பாஜக எதிர்ப்பு ஒரு நிலைப்பாட்டை தான் அந்த இடத்துக்குள்ளே காட்டுறாரு. ஆட்டோமேட்டிக்காக பாஜக எதிர்ப்பில் இங்கே வெற்றி வீரர்களாக இருக்கிறது வந்து திமுக காங்கிரஸ் தான். ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக அந்த வாக்காளர்கள் வந்து அல்டிமேட்டாக வந்து சீமானையும் ஆதரிக்கலை, எடப்பாடிக்கு ஸ்பெஷலியானையும் ஆதரிக்கலை, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு எதிராக அவங்க எல்லாம் விஜய் வசந்த்கிட்ட தான் கன்சால்டேட் ஆனாங்க. தமிழ்நாட்டிலே 2019 இருந்து 24 வாக்கு குறைஞ்ச போது கன்னியாகுமரியில் வாக்கு கூடின ஒரு இடமாச்சுன்னா அது வந்து சிஏ எதிர்ப்பு இந்த புள்ளிக்குள்ளே அந்த வாக்காளர்கள் திமுக காங்கிரஸுக்கு தான் போயிருக்கிறாங்க. அப்படி போகும்போது இவரோட சிஏ எதிர்ப்புங்கிறத இஷ்யூவாட்டாக்கி இதை மையமாக வச்சு ஓட்டு போடுங்கன்னு அவர் சொன்னாருன்னா திமுக காங்கிரஸுக்கு பி டீம் தானே, திமுக மட்டும் இல்லை, ப்ளஸ் காங்கிரஸையும் சேர்த்துக்கலாம். உதயநிதி ஸ்டாலின் நிழலாட்டு அவர் சொன்னது தானே இவர் ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு.
நான் இன்னும் மீண்டும் ஆணித்தரமாக சொல்கிறேன், உங்கள் தாத்தா வந்தாலும் சிஏஏ ஒன்றும் பண்ண முடியாது மிஸ்டர் உதயநிதி ஸ்டாலின். அண்ணன் ரஜினிகாந்த் வயதானவரெல்லாம் வீட்டில் இருக்கட்டுன்னு சொல்லும்போது விஜய்க்கும் வயதானவர் தான், எல்லாருக்குமே வயது ஆகிட்டு தான் இருக்குது. அந்த நக்கலை உதயநிதி ஸ்டாலின் அடிக்கும்போது நான் சொன்னேன், அதுதான் இன்றைக்கி நடக்குது. சிஏஏ வந்து இன்னும் சிஏஏல தமிழ்நாட்டில் சில மாற்றங்களும் கொண்டு வரதுக்கும் அது பிற்காலத்தில் அது இப்போ தேவையில்லை. சிஏஏ வந்து செயல்பாட்டில் இருக்குது. அது சிஏ வந்து இந்திய முஸ்லீம்களுக்கோ தமிழக முஸ்லீம்களுக்கோ எந்த பாதிப்பும் இல்லாத ஒரு இது தான். அது இந்துக்களுக்கு சாதகமான ஒரு விஷயம், கிறிஸ்தவர்களுக்கு சாதகமான விஷயம், பார்சிகளுக்கு, சீக்கியர்களுக்கு, சுராஷ்டியன்ஸுக்கு அது சாதகமான, புத்திஸ்டுகளுக்கு சாதகமான ஒரு விஷயம். அது இந்த மக்கள்லாம் இதை வரவேற்கிறாங்க. ஆனால் இது வந்து முஸ்லீம் ஓட்டுக்காக திமுக காங்கிரஸ் நடத்தின ஒரு பொலிட்டிக்ஸை தான் விஜயும் அந்த முஸ்லீம் ஓட்டுக்காக அந்த பொலிட்டிக்ஸை நடத்தாருன்னா அண்ணாமலை பி டீம்னு சொல்கிறதுல எந்த தவறுமே இல்லை. வித்தியாசமாக விஜய் என்ன செய்துட்டார், நீட் எதிர்ப்பு, அதுவும் திமுக உதயநிதி பண்ணுறது தானே. டீலிமிட்டேஷன் விஷயத்துலேயும் அது உதயநிதி பண்ணுறது தானே. உதயநிதிக்கு நிழலாக தானே விஜய் இருக்கிறாரு. இந்த விஷயத்தில் கூட டாஸ்மாக் இஷ்யூவில் கூட பிஜேபியும் திமுகவும் நாடகம் ஆடுறாங்கன்றார். அன்னைக்கு ஸ்டேஜில் செட்டிங் வச்சு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க பிஜேபியும் டிஎம்கேவும். அதுக்கு தான் நீங்கள் திமுகவுக்கு பி டீம் என்னைக்கு வேணாலும் உதயநிதி ஸ்டாலின் கிட்ட போய் சசிகலா ரூட்டில் ஜெயலலிதாட்ட சரண்டர் ஆன மாதிரி உதயநிதி ஸ்டாலின் ரூட்டில் ஸ்டாலின்ட்டே போய் சேர்ந்துருவீங்க. கமல்ஹாசன் ராஜ்யசபா கேட்குற மாதிரி நீங்களும் போய் சேர்ந்துருவீங்க. ஒரு கருத்தை அண்ணாமலை சொல்கிறார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் யோக்கியம், நீங்கள் சொன்ன வாக்கை தான் காப்பாற்றுவீங்கன்னு உங்களை எப்படி நம்ப முடியும்? நீங்கள் மோடியும் போய் பார்த்துருக்கீங்க, ராகுல் காந்தியும் பார்த்து ராஜ்யசபா கேட்டிருக்கீங்க. உங்கள் மாநாட்டுக்கு ராகுல் காந்தி வருவார்னு சொன்னீங்க, எதுவுமே வரல. அப்போ கடைவிரித்தேன் கொள்வார் இல்லைன்னு சொல்லும்போது சிஏ எதிர்ப்பை யாரும் கண்டுக்காத போது மைக் சின்னத்தை போட்டிங்க, சீமான்கிட்ட போகலான்னு போட்டிங்க. அதில் சீமான் உங்களுக்கு என் தம்பி என்ன ஆதரிக்கான்னு சொன்னது உங்களுக்கு அது இம்பார்ட்டன்ஸ் தான். உதயநிதி ஸ்டாலின் உங்களை ஒரு பொருட்டாக மதிக்காதது, உங்களுக்கு ஒரு நெக்லெக்ட் பண்ணிட்டாரு, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி அனுப்பிட்டாரு உதயநிதி ஸ்டாலின். மைக்கை போட்டதும் சீமான் உங்களை என் தம்பி என்ன ஆதரிக்கிறான்னு சொன்னது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் தான். அப்போ எந்த இடத்துலையும் ப்ளஸ் இல்லைன்னா நாளைக்கே மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் கதவை தட்ட மாட்டீங்கன்னு என்ன கேரண்டி இருக்குது? சசிகலா அம்மையார் மூலமாக ஜெயலலிதா கதவை தட்டினவங்க தானே நீங்கள். ஓகே, அண்ணாமலை இப்படி வந்து தாவேக்காவை பொசிஷன் பண்ணுறாரு, விஜயை பொசிஷன் பண்ணுறாரு அப்படின்னா இது அவங்களுக்கு மைனஸ். ஓகே, இதில் அண்ணாமலை அவர்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்குமா? இது ஒருவேளை அஜித் ரசிகர்கள் இருக்கலாம், ரஜினி ரசிகர்கள் இருக்கலாம், அப்படி ஏதாவது ஒரு கால்குலேஷன் நடக்குமா என்ன? அண்ணாமலைக்கு உள்ள கால்குலேஷன் தன்னோட இந்து வாக்காளர்கள் மத்தியில், அப்பாவி இந்துக்கள் மத்தியில் இந்த விஜய்ங்கிறவர் உதயநிதி ஸ்டாலினோட நிழல் தான். அவரை மாதிரி சிஏ எதிர்க்கக்கூடிய ஒரு நபர் தாங்கிறத அவருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் விஜய்க்கும் 6 வித்தியாசங்கள் குமுதத்தில் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி தேட வேண்டிய நிலைமையில் ஒரே கொள்கையில் இருக்கக்கூடிய 2 நபர்கள் தாங்கிறத சுட்டி காட்டுறாரு. உதயநிதி ஸ்டாலின்னா ஸ்டாலினுக்கு நிழல் தான் உதயநிதி ஸ்டாலின். நம்ம இந்த இடத்துக்குள்ளே நான் உதயநிதி ஸ்டாலின் பேர் அதில் சொல்கிறேன். அதாவது தன்னுடைய ஓட் பேஸை செக்யூர் பண்ணுறாரு விஜய்க்கு போயிடாமல் இருக்க. கண்டிப்பாக விஜய் வந்து இந்துக்களுக்கு உரிமை கொடுக்கக்கூடிய சிஐக்கு எதிரானவர், திமுகவின் பி டீம்ங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு வரார். இது அந்த 18% தனக்கு வாக்களித்த அந்த என்டிஏ ஓட்டர்ஸ் இதோட நின்றுமா, இல்லை புதிதாக ஈர்க்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இந்த இஷ்யூ இல்லை, மல்டிபிள் இஷ்யூஸில் அது இருக்கத்தானே செய்கிறாரு. திமுக அண்ணா திமுகவும் லிக்யூர் பேரண்ட்ஸோட ஆட்கள், கல்லுக்கான ஆட்கள் நாமெல்லாம் சொல்கிறதெல்லாம் அந்த வாக்காளர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு முயற்சி தானே. மல்டிபிள் ஃபேக்டர்ஸில் அது அண்ணாமலை ஈர்த்துட்டு தான் இருக்கிறாரு. அண்ணாமலை அதிகபட்சமாக 7% ஐயா இலகணேசன் திமுக கூட்டணியோட பாஜக கொண்டு வந்தார். திமுகவும் இல்லாமல் அண்ணா திமுகவும் இல்லாமல் அதிகபட்ச ஓட்டை கொண்டு வந்த ஒரு பொன்னார் 5.5. அதை விட டபுள் மடங்குக்கு மேலே 11.4 பாரிவேந்தர், ஏசி சண்முகம் இவங்க ஓட்டெல்லாம் சேர்த்து 11.4% வாக்கை கொண்டு வந்து மிகப்பெரிய சாதனையாக கொண்டு வந்து தமிழக பாஜகவின் ஒரு முகமாட்டே அண்ணாமலை மாறிட்டார். இது மோடிக்கு தெரியும், அமித்ஷாவுக்கு தெரியும். இங்கே அதை சாதிக்க முடியாத காதுகள் அதை வைத்தறிச்சல் பட்டு பிரச்சனை இல்லை, பலன் இல்லை, கொம்பை வச்சு தான் முட்ட முடியும். அண்ணாமலை பாஜகவுக்கு ஒரு கொம்பாக இருக்கிறாரு. பல வகையிலையும் திமுக அண்ணா திமுகவை பலகீனப்படுத்தி வளரக்கூடிய வியூகத்தை வகுக்கிறாரு. அதில் விஜய்ங்கிறது என்னைக்குனாலும் கமல்ஹாசன் மாதிரி திமுக கிட்ட உதயநிதி ஸ்டாலின் ரூட்லேயே போய் சரண்டர் ஆகக்கூடிய ஒரு பார்ட்டி, ஏற்கனவே சரண்டர் கேரக்டர் கொண்டவர் தான். அதனால் அவரை பி டீமுங்கிற அந்த சிஏ எதிர்ப்புங்கிற அந்த புள்ளிக்குள்ளே இருந்து எக்ஸ்போஸ் பண்ணி இந்துக்கள் மத்தியில் காட்டுறாரு. ஓகே, இது எப்படி போகுதுன்னா நீங்கள் லிக்வர் பாலிசியில் அதிமுகவை அண்ணாமலை வந்து ஹிட்டனாக சப்டிலாக அடிக்கிறாருன்னு சொல்கிறீங்க. பட் ஆனால் வந்து பாஜக இன்றைக்கும் அதிமுகவுடன் கூட்டணி வராதா அப்படின்னு தான் மூவ் பண்ணுற மாதிரி இப்போ ஒரு பக்கத்து நமக்கு தகவல் வந்துக்கிட்டே தான் இருக்குது, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அப்படி இருக்க திரு அண்ணாமலை அவர்கள் அப்படி பண்ணலை, அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது பிஜேபி ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி வச்சா எவ்வளோ சீட்டு இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்? பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு நான் எதிரானவன்.
நான் மோடி நன்மையை பற்றி சிந்திக்கக்கூடியவன். நம்பகத்தன்மையற்ற எடப்பாடி பழனிசாமியை ஸ்ட்ரெங்தன் பண்ணால் மீண்டும் மோடி அவர் டிச் பண்ணிட்டு போவார். ரெட்டலை வாங்கிட்டு டிச் பண்ணி போனவருங்கிறத அடித்து ஆணித்தரமாக நான் சொல்லக்கூடியவன். நான் எதை எதிர்பார்த்து மோடியை சப்போர்ட் பண்ணக்கூடியவன் இல்லை. மோடி 4வது முறை பிரைம் மினிஸ்டராக வர்றதுக்கு என்ன செய்யணும்னு இந்தியா முழுக்க நான் உள்ள என்னுடைய நாலேஜ் ஒர்க்கு என்னோட டீம் கான்டாக்டை வச்சு மோடிக்கு நான் கான்ட்ரிபியூட் பண்ணிகிட்ருக்கேன், சஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். தாமோதாஸ் நரேந்திர மோடிக்கும் பிஎம்ஓவுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு என்னோட பங்களிப்பண்ண நாலேஜ் ஒர்க்கும் கான்டாக்டும் பாரத் பதக்குங்கிற ஒரு நோபல் சோல் குஜராத்தை சேர்ந்தவர் என்கிட்ட இன்ட்ரெஸ்ட் பண்ணதுலேருந்து இயல்பாகவே பாஜக மோடி எண்ணம் கொண்ட நான் என்ன செய்துட்ருக்கேங்கிறது மோடிக்கும் தெரியும். அந்த வகையில் தமிழ்நாட்டை பொறுத்தளவில் எடப்பாடியை வீக்கன் பண்ணுறது தான் மோடிக்கு 2029க்கு நல்லது, மோடிஜி ஃபார் பிஎம் 2029க்கு நல்லதுங்கிறது என் கருத்து. ஒருவேளையில் எடப்பாடி பழனிசாமியே மோடி கூட நம்ம கை குலுக்காமல் தனித்து நின்னோம்னா, நமக்கு கூட்டணி வாய்ப்பு ஒன்று வராமல் போச்சுன்னா ரொம்ப கீழே போயிடுவோன்னு சொன்னால் அவரே மோடிக்கிட்ட மோடி டேம்ஸுக்கு அண்ணாமலை டேம்ஸுக்கு என்டிஏக்குள்ளே வந்தாருன்னா அவரை ஏற்றுக்கலாமே தவிர அவரை ஸ்டாலினுக்கு இணையான ஒரு தலைவராட்டு ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த அணி தோற்று போய் நாளைக்கு பாஜகவால் தான் தோற்று நான் 20 சீட்டு காங்கிரஸ் கொடுப்பேன்னு சொல்லி மோடியை ஏமாளியா அமித்ஷாவை ஏமாளியாட்டு ஏற்கனவே ஆக்கின மாதிரி அவர் ஆக்கக்கூடிய முயற்சியை முறியடிக்கணுங்கிற எண்ணத்தை நான் ஆணித்தரமாக கொண்டவன், வெளிப்படையாக தான் நான் சொல்லக்கூடியவன். ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது, நரி நேருக்கு நேராக சண்டை போட்டதை யாரும் பார்த்துருக்க முடியாது. எடப்பாடிக்கு எதிராக என்னுடைய இந்த நகர்வு வெளிப்படையானது. நான் இந்த நகரில் தான் தெளிவாக இருக்கிறேன். நான் அவர் கருத்தை சொல்லலாம், அவர் மூத்த தலைவர். சிலர்லாம் சீட் கன்வர்ஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்க கடந்த முறை 20 சீட்டு வாங்கின பாஜக அதிமுக கூட்டணியில் இம்முறையும் அதே 25 சீட்லேயே நிப்பாட்டிடுவாங்க அப்படின்ட்டு சிலர்லாம் பொசிஷன் பண்ணுறாங்க. அதிமுக கூட்டணியில் பாஜக 25 சீட்டு தான் கொடுக்கணும், எதுக்கு தாவேகா பின்னாடி போயிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி இருக்க பாஜக 25 சீட்டு வாங்குறதுக்கு தான் தகுதியான. மோடியோட சிஎம் கேண்டிடேட் எடப்பாடி பழனிசாமியே இல்லை. அவர் எங்க சீட்டு கொடுக்குறது? அவர்கிட்ட யாரு சீட்டு கேட்க போனா? என்டிஏ சிஎம் கேண்டிடேட் யாருங்கிறது சர்ப்ரைஸாக இருக்கும். கண்டிப்பாக எடப்பாடி பழனிசாமி இல்லை, அதில் எந்த மாற்றமும் இல்லை. சசிகலா அம்மையார் கவர்னர் பதவியேற்புக்கு வரமாட்டார், சென்னமேனி வித்யாசாரா வரமாட்டார், ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர், விலை போகாத கவர்னர். அவர் சசிகலா பதவியேற்புலாக வரமாட்டார். என்ன ரோசையாவா விலை போகிறதுக்கு? ஆர்எஸ்எஸ்லேருந்து வெள்ளமாஷத்திரியா சென்னமேனி வித்யாசாராவை போட்டு சசிகலாவுக்கே ஜெயலலிதாவுக்கே இடத்த காட்டி கொடுத்தவங்க. மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதாவுக்கே மோடி ஷோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா. யூ ஹேவ் டு கம் அண்ட் வெல்கம் சென்னமேனி வித்யாசாகர் ராவ், மோடிஸ் ரெப்ரசன்டேட்டிவ் ஆப்சிக்யூஸ்லி. காலில் தான் உள்ள ஜெயலலிதா அம்மையார் ஸ்டில் எடுத்து பாருங்க. நான் ஏதோ இறந்து போன ஜெயலலிதா அம்மையாரை குறைச்சி பேசணும்னு எனக்கு ஒன்றும் அக்கறையும் இல்லை, இதுவும் இல்லை. ஜெயலலிதா அம்மையாருக்கு பல போல்ட்னஸை நான் பாராட்டக்கூடியவன் தான். அந்த இடத்துல மோடி ஷோர் த பிளேஸ் ஃபார் ஜெயலலிதா ஆப்சிக்யூஸாக நின்னாங்க. ஸோ அந்த சென்னமேனி வித்யாசாராவ் பதவியேற்புலாவுக்கு வரமாட்டாருன்னும் வரல. அதே மாதிரி ஆகஸ்ட் 15 விடுதலைன்னாங்க, இல்லை. மோடி இன்க்ளூசிவ் அலையன்ஸில் சசிகலா வர முடியாதுன்னு சொன்னோம், வரல. அதே போல் தினகரனை செக்ரிகேட் பண்ணி தான் இந்த அலையன்ஸுக்கு வந்திருக்காப்புல. 4 மணிக்கு மாநில பாஜக தலைவர் தினகரனுக்கு வாழ்த்து தெரிவித்தார், 5 மணிக்கு ஃபோனில் பேசினார். எடப்பாடியை உள்ளே வரக்கூடாதுங்கிற இது அடிப்படையில் தான் தினகரன் உள்ளே வந்தார். இப்போ தினகரன் தான் முக்கியம். என்டிஏக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய தினகரன் தான் முக்கியம். 24 சீட் கன்வெர்ட் பண்ணாதவர் 29 சீட் கன்வெர்ட் பண்ணி தர முடியும் அவரால். பன்னீர்செல்வம் தான் முக்கியம். 24 சீட் கன்வெர்ட் பண்ண முடியாதவர் 29 கன்வெர்ட் பண்ணி தர முடியும். ஸோ எடப்பாடி பழனிசாமியை மார்ஜினலைஸ் பண்ணி மோடி டேம்ஸுக்கு 29 கொண்டு வர்றது தான் மோடிக்கு லாபம். அந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் போவாங்க. அதில் எடப்பாடியே மார்ஜினலைஸ் ஆகி மோடிக்கு சிஎம் கேண்டிடேட்டை ஒத்துக்கிட்டாருன்னா நோ இஷ்யூஸ். அப்படின்னா அதிமுகலேயே வேறொருவர் முதல்வர் வேட்பாளராக வாய்ப்பு இருக்கோ? எடப்பாடி தவிர இன்னொருத்தர் தான் மோடிக்கு சிஎம் கேண்டிடேட்டாக தமிழ் மண்ணில் இருப்பார். நான் அதிமுகவில் வேற யார் இருப்பா? செங்கோட்டையனாட்டே இருக்கலாம். நம்ம நிகழ்ச்சியில் வர செங்கோட்டையன் அவர்கள் பிரதமர் மோடியை பாராட்டிட்டு இருக்காரு. எஸ், செங்கோட்டையனா கூட இருக்கலாம். நம்பகத்தன்மை உள்ளவர், தெளிவான சிந்தனை கொண்டவர், சீனியர் லீடர், எல்லாமே தெரிஞ்சவர், அது ஓகே. பட் ஆனால் அது நடக்கக்கூடிய காலம் சூழல் எல்லாம் நம்ம இப்போ இருக்கா என்ன? அடுத்த ஒரு 10 மாதத்துக்குள்ள நடந்ததுக்கு வாய்ப்பு இருக்கா என்ன? எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் இல்லைங்க. மோடி பிரதமர் வேட்பாளராக வரும்போது டிச் பண்ணிட்டு போன எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் இல்லை. இது சசிகலாவை சொல்லி அடித்த மாதிரி இதுலேயும் நான் சொல்லி அடிப்பேன். அதில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. மீண்டும் திரும்ப அந்த குஜராத் பழமொழியை தான் சொல்லணும். ஷேர் கபி சுப்கர் வார் நபி கர்த்தே மர்கேபி கர் சுவிகார் நைகர்த்தே ஒரு பெரிய பழமொழியாக வரும். சிங்கம் மறைஞ்சிட்டு சண்டை போட்டதை யாரும் பார்த்ததில்லை, நரி நேருக்கு நேராக சண்டை போட்டதை யாரும் பார்த்ததில்லை. எடப்பாடி பழனிசாமி மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் இல்லை. அண்ணாமலை
அது யார் என்னங்கிறது நாளைக்கு பார்க்கலாம். அண்ணாமலையோட எண்ண ஓட்டம், அண்ணாமலையோட மூவ்ஸ் அதன் அடிப்படையில் தான் தமிழக பாஜகவின் நகர்வு இருக்கும். அண்ணாமலை ஒரு பைரன் சிங் சகாவத், ஒரு கல்யாண் சிங், ஒரு பட்னாவிஸ், இந்த வகையில் பாஜகவின் பெருமையை உயர்த்திக்கிட்டு தானும் தலைவராக வளரக்கூடிய ஒரு அண்ணாமலை. ஓகே, அவர் நேற்று கைதான போது பார்க்குறோம், அடுத்தடுத்து என்டிஏ லீடர்ஸுடைய ட்வீட் வந்து பார்த்தோம். திரு டிடிவி தினகரன், திரு ஜி.கே. வாசன், திரு அன்புமணி ராமதாஸ். யார் அன்புமணி அவர்கள் வந்து அதிமுக கூட்டணிக்கு போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு செய்தி வந்துச்சோ அவரும் வந்து இதுக்கு கண்டனம் தெரிவிச்சது பார்த்தோம். அடுத்தடுத்த சீனியர் லீடர்ஸ் ஜான் பாண்டியன்லேருந்து எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சாங்க. திரு கிருஷ்ணசாமி அவர்களுடைய சமீபத்திய ட்வீட்ஸ் அண்ட் அறிக்கைகளை பார்க்கும்போது அவரும் மீண்டும் பாஜக கூட்டணிக்கு வருவார்ன்ற எண்ண ஓட்டம் இருக்கு. கண்டிப்பாக கிருஷ்ணசாமி வருவார். எடப்பாடியை நம்பி அவருக்கு எந்த பிரயோஜனம் இல்லைன்னு முடிஞ்சு போச்சு. எடப்பாடியை நம்பி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு பிரேமலதா அம்மையாருக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன் சீமான் அவர் தெளிவாக காங்கிரஸ், பாஜக, திமுக, அதிமுக எல்லாரையும் அடித்து தான் போயிட்டுருக்கிறாரு. அந்த பஞ்சமண்டல மீட்பிலையும் அடித்து தான் போயிட்டுருக்கிறாரு. அவருக்கே தெரியும் எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாதுன்னு, எடப்பாடி கண்ட்ரோலில் அதிமுக ஓட்டு கிடையாதுன்னு. அதிமுக ஓட்டில் 23% ரெட்டலை ஓட்டு உதயசூரியனுக்கு விக்கிரவாண்டியில் போயிட்டு 12% அண்ணாமலை எடப்பாடி அடித்தே 12% என்டிஏக்கு வாங்கி கொடுத்தாரு. சீமான் எடப்பாடிக்கு போராட்டத்தை ஆதரித்து அதிமுக நிற்கல எங்களை ஆதரிங்கன்னு கேட்டு வாங்கினது 1% ஓட்டு தான் அதிகம் வாங்கினார். லாஸ்ட் மினிட் அவரும் திமுக அதிமுக அடித்து நின்றனால தான் தன்னோட ஓட்டையாவது அவர் காப்பாற்றிக்க முடிஞ்சது. ஸோ எடப்பாடிக்கு ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி கிடையாதுங்கிறது பிரேமலதா அம்மையாருக்கு ரொம்ப தெளிவாக தெரியும். அதனால தான் பட்ஜெட்டை அவங்க பாராட்டுறாங்க. இஷ்யூஸில் வந்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. அடுத்த வருஷம் மார்ச்சில் பார்ப்போன்னு இருக்காங்க. அவங்க கூட்டணி என்டிஏவாக இருக்கும் அல்லது திமுகவாக இருக்கும். ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லாத ராமதாஸுக்கிட்ட சரண்டரான எடப்பாடி பழனிசாமி கூட பிரேமலதா அம்மையார் கூட்டணி அமைக்குள்ள வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஏன்னா அதில் பிரயோஜனம் இல்லை, ஓட் ட்ரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை. அவர் பக்காவாக ராமதாஸுக்கிட்ட சரண்டர் ஆவார், அந்த ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ பிரேமலதா அம்மையார் வந்து விழிச்சுக்கிட்டாங்க. புரியுதா ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, பிரேமலதா அம்மையார் விழிச்சிட்டாங்கன்னு நீங்கள் எக்ஸலத்தில் வாழ்த்து போடுறீங்க வேறு வழி இல்லாமல். முதல்வர் வந்து தொலைபேசியில் வாழ்த்தி தேமுதிகவோட நிலைப்பாட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணி விடுறாரு. இதில் வந்து பாஜகவோட நகர் என்னவா இருக்கும்? ஏற்கனவே உங்களுக்கு வந்து பாமகவே அகாமடேட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அவங்களுக்கு வந்து கடந்த முறை கொடுத்த விட இம்முறை கூடுதலாக கொடுக்குறேன். அதிமுகன்ற ஆப்ஷன் அவங்களுக்கு இன்னும் வலுவாக இருக்குன்றப்ப அவங்க எப்படி அகாமடேட் பண்ணுறாங்கன்னு இருக்கு. இப்போ தேமுதிக வந்து எப்படி கொடுப்பாங்க? பாமக தேமுதிகவில் பாமக என்டிஏக்கு லாயல் அலை. என்டிஏவோட மானத்தை விக்கிரவாண்டியில் காட்டி எடப்பாடியை ஓட்ட விரட்டி அடித்தவர் டாக்டர் ஐயா. என்டிஏல இருக்கக்கூடிய டாக்டர் ஐயா. டாக்டர் ஐயாவுக்கு அந்த கேண்டிடேட் அன்புமணி அனௌன்ஸ் பண்ணது அண்ணாமலை அனௌன்ஸ் பண்ண கேண்டிடேட்டு களத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வராமல் மக்களவை தேர்தலுக்கு பிறகு விரட்டி அடித்த கேண்டிடேட்டு. முக்கியமானவங்க அவருக்கு முக்கியமானவங்க வந்து தேமுதிக தான். ஆனால் அவர் தேமுதிக முக்கியமாக நினைக்கல. தன்னை விக்கிரவாண்டி களத்தில் இருந்து விரட்டி அடித்த என்டிஏ கான்ஸ்டியூண்ட் ஐயா டாக்டர் ராமதாஸை முக்கியமாக நினைக்கிறாரு. அந்த முக்கியமாக நினைச்சவர் எடப்பாடி பழனிசாமி இன்டெலிஜென்ட் திங்கர் பட் நாட் இன்டெலிஜென்ட் ஸ்பீக்கர். தப்பாக பேசிவிட்டார். மனசுக்குள்ளே டாக்டர் ஐயா வேணும், அவர் இருந்தால் தான் நம்ம எடப்பாடியில் ஜெயிக்க முடியும், அவர் இருந்தால் தான் நம்ம ஒரு 70 தொகுதியில் ஃபைட்டு கொடுத்து எதிர்க்கட்சி தலைவராக மாற முடியும்னு நினச்சவர் தன்னை அறியாமல் பிரேமலதா அம்மையாரை டாக்டர் ராமதாஸுக்காக அவமானப்படுத்திட்டார். அந்த இடம் எங்களுக்கும் தெரியுது. உங்களுக்கு பாஜக கூட முக்கியம் இல்லை, பாமக தான், என்டிஏ கான்ஸ்டியூண்ட் பாமக தான் எடப்பாடி பழனிசாமிக்கு முக்கியங்கிறது நமக்கு தெரியுது. இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. அசம்பிளி எலெக்ஷன்னா பாஜக என்னன்னு தெரியும். நீங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க, பாமக இல்லாமல் உங்களால் நகர முடியாதுங்கிறது மோடிக்கும் தெரியும். மோடி இஸ் வெல் இன்ஃபார்ம்டு. தீஸ் மேட்டர்ஸ் ஆர் வெல் இன்ஃபார்ம்டு டு பிஎம் ஆல்சோ. அவர் ஒன்றும் பாஜக நோக்கி வரல, என்டிஏல இருக்கக்கூடிய பாமக தான் அவருக்கு தேவை. ஸோ பாமக தேவைன்னு சொல்லும்போது பாஜக மீறி பாமகவை எடுத்தால் எந்த பலமும் இல்லாத எடப்பாடி, மாநில பலமும் மத்திய பலமும் இல்லாத எடப்பாடி மத்திய அரசை சீண்டிய மாதிரியோ சேலஞ்ச் பண்ணுற மாதிரியா இருக்கும். அது ரொம்ப மோசமாக போயிடும் அவருக்கு. அப்போ மோடி அவரை விமர்சனம் பண்ணலை, அவர் மோடி விமர்சனம் பண்ணலைங்கிற லெவலை தாண்டி சீண்டிட்டாரு, விடமாட்டார் அண்ணாமலை உடனே. அப்போ அந்த இடத்துக்குள்ளே ராமதாஸை உங்கள் பக்கம் எடுக்கிறதுக்காக பாஜகவும் எதிர்ப்பு இல்லைன்னு சொல்கிறீங்களே தவிர, பாஜக கூட்டணிங்கிறது எடப்பாடிக்கோ ஜெயக்குமாருக்கோ சிவி சண்முகத்துக்கோ கேபி முனுசாமிக்கோ
வீரமணிக்கோ அன்பழகனுக்கோ 10.5 ஆட்களுக்கோ இவர் மட்டும் கொஞ்சம் ஆட்மேன். 10.5 பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் என் சகோதரர் ஜெயக்குமார். இவரெல்லாம் பொருட்டா நினைக்கல. 10.5 ஜாதி வாரி கணக்கெடுக்காம கொடுத்தது தப்புங்கிறத ஆணித்தரமாக சொன்ன ஒரு அரசியல் தலைவி மதிப்புக்குரிய கேப்டனின் துணைவியார் பிரேமலதா விஜயகாந்த் அம்மையார்கள் அதே துணிச்சலோட சொன்னாங்க. நானும் சொல்கிறேன் அது தப்புங்கிறத சொல்லக்கூடிய கருத்து கொண்டவன் தான். அப்போ இவங்களுக்கு தேவை அந்த 10.5 சென்ட்ரிக்கா பாமக தான் இவங்களுக்கு தேவை. எப்படியாவது இங்கேருந்து பாமகவை எடுத்துருங்கிறது அவங்க நோக்கம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் ஆகிட்டு மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப நன்றி சார், நம்மளோட இருந்து பல விஷயங்கள் குறித்து விரிவாக தெளிவாக பேசியதுக்காக மிக்க நன்றி. மிக்க நன்றி.